என் அன்பார்ந்த தாஜ் நிர்வாகத்தின் வாடிக்கையாளர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா எல்லாம்? எப்படி இருக்கீங்க? எல்லாம் சுகமா? எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் வல்ல இறைவன் அருளால நம்ம எல்லாரும் நல்லா இருக்கோம். ஸோ இந்த ஜூன் மாதம் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கும். ஸ்கூல் ஓப்பனிங்கு, அதுக்கான ஃபீஸு, பேக்ஸு, ஸ்கூலு, பென்சிலு, அது நிறைய ஒரு பரபரப்பாக இருந்திருப்பீங்க. ஸ்கூல் ஊருக்கும் போயிட்டு வந்திருப்போம்ல, எல்லாரும் ஊருக்கு போயிட்டு வருவாங்க. வெக்கேஷன் சொந்த ஊருக்குலாம் போயிட்டு ஒரு நல்லா குளியல் போட்டு அப்படி ஜாலியாக வந்திருப்போம். ஜூலை மாதம் சென்னையில். சூப்பர், வெரி குட் வெரி குட். அவங்க ஊரில் போய் செட்டில் ஆகிருப்பீங்க. சரி, எல்லா வல்ல இறைவன் அருளால் நம்மளுடைய மகிழ்ச்சிகள் எல்லா வல்ல இறைவன் இன்னும் அதிகப்படுத்தி தரணும். நம்மளுடைய இல்லத்தில் இருக்கிற சந்தோஷங்களை அதிகப்படுத்தி தரணும். நம்ம உள்ளங்கள் இருக்கிற சந்தோஷங்களை அதிகப்படுத்தி தரணும். நம்ம வேண்ட இறைவன் நம்மளுக்கு எல்லாமே அருள் புரியணும். ஸோ இந்த மாதம் ஜூலை நல்ல அருமையான மாதம், 7ஆம் மாதம். ஸோ நல்லா வெதர்லாம் நல்லா சில்லுன்னு இருக்கு, நல்லா கூலிங்காக. 1ஆம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெயில் இல்லை, அப்படியே ஒரு ஊட்டி கொடைக்கானல் ஃபீல் வருது. போனீங்களா? ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிருக்கீங்களா? சந்தோஷம், எல்லாம் போயிருப்பீங்க. சில பேர் போயிருப்பீங்க போன மாதம்லாம். போன மாதம் இருந்த வெயில் அப்படியே இந்த மாதம் 1ஆம் தேதி என்னாச்சு, குளிர்ச்சியாக இருக்கு, சில்லுன்னு. கரெக்டா? சரி, ரைட். விஷயத்துக்குள்ளே வரலாமா? ஸோ உங்களுக்கான குழுக்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ நிறையா பேருக்கு கிஃப்ட் வந்துட்டு இருக்கு, ப்ரைஸ் வந்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ 100 மாதம் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். 116ஆவது மாதம் 1000 இஎம்ஐயில் 116ஆவது மாதம் போயிட்டு இருக்கு. சரிங்களா? சூப்பர். ஆதரவு கொடுத்த அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். முக்கியமான விஷயம் இந்த மாதம் என்னன்னா, இந்த மாதம் நம்முடைய ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் இருக்கு. ஸோ வருஷம் வருஷம் நம்ம பண்ணுவோம், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ போன வருஷம் பண்ணியிருந்தோம், அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வருஷம் அதுக்கான செலிப்ரேஷனு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 28ஆம் தேதி ஜூலை 2024. ஸோ அது என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே வருது. வரங்க ஞாயிற்றுக்கிழமை வருது. ஸோ இந்த மாதத்தில் வர கடைசி வாரத்தில் வர ஞாயிற்றுக்கிழமை வருது. ஸோ அதே அது கடைசி வாரம் வச்சோம்னா, ஸோ எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக்லாம் கொஞ்சம் நிறையா பரபரப்பாக மக்கள் ஓடிட்டு இருப்பாங்க. ஆஃபீஸ் ஒர்க், அந்த ஒர்க்கு, ஷெட்யூல் பிஸின்னு சொல்லி. ஸோ அதனால் கடைசி வாரத்தில் வச்சுருக்கோம். 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை முக்கியமாக உங்களுக்காக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா சாட்டர்டே, ஃப்ரைடே மற்ற நாளில் கூப்பிட்டா எல்லாருக்கும் வேலைகள் இருக்குது. ஸோ எல்லாமே சிரமம் எடுத்து வர முடியல. ஸோ அதுக்காக என்ன பண்ணேன், இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைமாக சண்டே ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்காக. என்ன இந்த மாதிரி சொல்லணும், அரைக்கடி சொல்லணும் இல்லையா? மக்களுக்காக நிர்வாகம், மக்களால் நிர்வாகம். அதனால உங்களுக்காக தான் எல்லா விஷயமும். நாங்கள் இங்கே எது பண்ணாலும் மக்களை பேஸ் பண்ணி தான். உங்கள் இடத்துல நாங்கள் இருந்து என்ன யோசிக்கணும் அதை யோசிச்சுட்டு தான் இருப்போம். அதில் ஃபங்க்ஷன் இருக்கு இந்த மாதம். அதுதான் இந்த மாதத்துடைய ஹைலைட்டு. ஸோ ஃபங்க்ஷன் இருக்கு, மிகப்பெரிய செலப்ரேஷன் இருக்கு. நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி இது நான் அதுக்கு முன்னாடி நிர்வாகம் பேர் நிறைய கிட்ட ஒரு 20-30 வருஷமா இருக்கு, அப்பா வச்ச காலத்துல இருந்து. ஆனா நான் உள்ள வந்து ஒரு நிர்வாகம்னு ஓப்பன் பண்ணி தாஜ்னு பேரை வச்சு 2010 பண்ணது. 14 வருஷம் நடக்குது. 14 வருஷம் இது போயிட்டு இருக்கு. 2010 போனோம், 2024 இருக்கும். 14 வருஷம் வெற்றிகரமா எல்லா வல்ல இறைவனுடைய அருளால, மக்களாகிய உங்களுடைய சப்போர்ட்டால, ஸோ 14 வருஷம் நம்ம எல்லாரும் இணைஞ்சு போயிட்டு இருக்கோம் தாஜ் நிர்வாகத்துல. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? எவ்வளவு பெரிய விஷயம். 14 வருஷம் யோசிச்சு பார்த்தாலே எப்படி இருக்கு. இன்னைக்கெல்லாம் 4 வருஷம் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பண்றது பெரிய விஷயம். 14 வருஷம் தாண்டி வந்திருக்கோம். இவங்கெல்லாம் வச்சு அவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணி மக்களை வந்து மக்களுக்கு சில விஷயங்கள் கொடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் 14 வருஷம் வெற்றிகரமா ஓடி இருக்குன்னா என்ன காரணம்? ஸோ மக்களுடைய பேராதரவு. நம்ம நிர்வாகம் மக்களுடைய பேராதரவு பிடிச்சிருச்சு. மக்களுடைய மனசுல நம்ம நின்றுட்டோம். மக்களுடைய எதிர்பார்ப்பை நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு பூர்த்தி பண்ணி தரோம். ஸோ அதனால அந்த இடத்துல நம்ம இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, மக்கள் நம்மள லைக் பண்றாங்க. அதுதான், மக்களை லைக் பண்ணா மட்டும்தான் நம்ம இங்க இருக்க முடியும். எந்த ஃபீல்டா இருக்கட்டும், அது அரசியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், அது நிர்வாகமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், மக்கள் அதை லைக் பண்ணணும். மக்கள் லைக் பண்ணலன்னா அது ஃபெயிலியர்.
எவ்வளவோ நடிகர் அரசியலுக்கு வந்தாங்க. எல்லாரும் சக்சஸ் ஆயிட்டாங்களா? எம்ஜிஆர் வந்தாரு, லைக் பண்ணாங்க, முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதே இடத்துக்கு அதே லெவல்ல இருந்த சிவாஜி அரசியலுக்கு வந்தாரு, மக்கள் லைக் பண்ணல. என்ன ஆனாரு? அவர் முதலமைச்சர் ஆக முடியல. அவர் அரசியல்வாதியே ஆகல. நல்ல நடிகனா இருந்தாரு. நல்ல நடிகனா வந்து இறந்து போயிட்டாரு. அது மாரி நெறைய நடிகர்கள் வந்து என்ன பண்ணாங்க? பெரிய பெரிய ஹீரோலாம் என்ன பண்ணாங்க? நம்ம யாரெல்லாம் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ன்னு கொண்டாடுறோமோ, அவங்கலாம் வந்து அரசியலுக்கு வந்தாங்க. ஆனா, மக்கள் லைக் பண்ணல. அரசியல்ல அவங்க லைக் பண்ணல. அதனால அவங்க என்ன ஆயிட்டாங்க? அந்த அரசியல் ஃபீல்ட்ல அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் மக்கள் ஏத்துக்கணும். மக்கள் ஏத்துக்கிட்டா மட்டும் தான், மக்கள் லைக் பண்ணா மட்டும் தான், மக்கள் விரும்பினா மட்டும் தான், அது எந்த ஸ்தாபனமா இருந்தாலும் சரி. அது அரசியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும். ஸோ அதுல சக்சஸ் கிடைக்கும். ஸோ நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன்னு சொல்லி என்ன பண்ணலாம்? மார்த்தட்டி பிரயோஜனம் இல்ல. ஸோ மக்கள் ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு துறையும், எந்த ஒரு வளர்ச்சியும் காண முடியாது. இது 100% ஷூர். நீங்க ரூ. 100 குடுத்து டிக்கெட் வாங்குனா தான் அவன் ஸ்டாரு. இல்லன்னா, அவன் வீட்ல உட்கார்ந்து குடிப்பான் மோரு. சரிங்களா? ஸ்டார் என்ன பண்ணுவான்? வீட்ல மோர் குடிச்சிட்டு இருப்பான். நீங்க ரூ. 100 குடுத்து அவன கிளாப் பண்ணி, சத்தம் போட்டா தான் அவனுக்கு என்ன பண்ணும்? அடுத்த படத்துக்கு சம்பளம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நீங்க கிளாப் பண்ணாம, ஒண்ணும் பண்ணாம ஆதரவு குடுக்கலன்னா, அவன் அடுத்த படத்துக்கு கால் ஷீட் கிடைக்காது. அரசியலும் அப்படிதான். அரசியல்ல நிக்கிறாரு, எலக்ஷன்ல நிக்கிறாருன்னா, அவர் ஓட்டு போட்டீங்கன்னா தான், அவர் சட்டசபைக்கோ, இல்ல பாராளுமன்றத்துக்கு எம்எல்ஏவா, மினிஸ்டரா போவாரு. எம்பியா போவாரு. இல்லன்னா, இல்லன்னா என்ன பண்ணுவாரு? வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்திருப்பாரு. இந்த மாரி தான். அதே மாரி நிர்வாகமும். நிர்வாகத்த வந்து எந்த நிர்வாகம் வந்து மக்கள் வந்து ரொம்ப லைக் பண்றாங்களோ, அந்த நிர்வாகம் மேல வளரும். இல்லன்னா என்ன ஆகும்? எவ்வளவோ கம்பெனி இருக்கு இல்லையா? பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்கு. ஆனா நம்ம அதுல என்ன பண்ணுவோம்? சில பேர தான் சொல்லுவோம். அம்பானி, அதானி அப்படின்னு சொல்லி டாடா, பிர்லான்னு சொல்லுவோம். ஆனா எவ்வளவோ கம்பெனி, எவ்வளவோ ஓனர் இருக்காங்க. ஆனா என்ன பண்ணுவோம்? எடுத்தவுடனே என்ன பண்ணுவோம்? நான் பெரிய பில் கேட்ஸான்னு கேட்போம். பெரிய பில் கேட்ஸ்னா என்ன அர்த்தம்? அவன் பெரிய ஆனா அந்த அந்த சாஃப்ட்வேர் மக்கள் அத விரும்புனாங்க. அதால அவனுக்கு வளர்ச்சி கண்டது. அது மாரி ரிலையன்ஸ் எடுத்தா ஜியோ. ஜியோ நெட்வொர்க் நெறைய பேர் யூஸ் பண்றோம். எவ்வளவோ நெட்வொர்க் இருக்கு. ஃபெயிலியர் ஆயி போயிடுச்சு. நெறைய பேர் பிசினஸ் லாஸ் ஆயி போச்சு. ஆனா சில நெட்வொர்க்லாம் என்ன பண்ணும்? மக்கள் ஆதரவு குடுத்தாங்க. அது மாரி பெரிய பெரிய நிர்வாகம் வளர்ச்சி காண்றனா மக்களுடைய ஆதரவு தான். இன்னைக்கு பெரிய பெரிய நிர்வாகமா மாறி இருக்குன்னா, அது ஒரு காலகட்டத்தில சின்னதா ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னைக்கு பெருசா இருக்கும். சில காலத்துல சின்னதா தான் உருவாகியிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க பெரிய ஸ்டாரா இருப்பாங்க. சின்னதா தான் கவுன்சிலரா வந்திருப்பாங்க. இன்னைக்கு பெரிய அமைச்சரா இருப்பாங்க. ஸோ மக்கள் ஆதரவு இல்லாமல் எந்த விஷயமும் இந்த உலகத்துல நடக்காது. அது 100% ஷூர். அதுக்கான காரணம் மக்களாகிய நீங்க தான். ஸோ எதுக்காக கான்செப்ட் இவ்வளவு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்த 14 வருஷம் நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ மக்கள் விரும்பின நிர்வாகம் நம்மளுடைய தாஜ். நான் எப்படி பார்க்கிறேன்னா, இந்த தாஜ் ரியல் எஸ்டேட் வந்து நான் கிடையாது. நம்ம அனைவருமே. நான் மட்டும் கிடையாது. நாம். சொல்லுவோம் இல்லையா? நான் மட்டும் சொன்னால் என்ன ஆகாது? அது தனிமையை குறிக்கும். நாம் என்று சொன்னா தான் என்ன பண்ணுவோம்? அனைவரையும் வந்து இணைச்சு கொண்டாட முடியும். இந்த இந்த 14 வருஷத்துடைய வெற்றிக்கு காரணம், ஸோ மக்களாகிய நீங்க தான். ஸோ அத வழிநடத்திய நிர்வாகத்துல இருக்க ஸ்டாஃப்ங்களும் தான். எல்லாருக்குமே இந்த நேரத்துல என்ன பண்ணணும்? நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஸோ மிகப்பெரிய காரணம் மக்கள். ஸோ உங்களால தான் இந்த 14 வருஷம், இன்னும் 14 வருஷம் போகணும். அதுக்குன்னு இன்னும் 14 வருஷம் போணும். ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து வளர்ச்சிய காணணும். ஸோ அது காணணும்னா என்ன பண்ணணும்? மக்கள் மனசுல நம்ம நீடிக்கணும். மக்கள் மனசுல நம்ம நீடிக்கணும். அப்ப நீடிக்கணும்னா என்ன பண்ணணும்? மக்களுக்கு யூஸ் ஆகுற விஷயம் நம்ம செய்யணும். மக்களுக்கு பிடிக்கிற விஷயம் நம்ம பண்ணணும். மக்களுக்கு என்ன தேவையோ அத குடுக்கணும். இத பண்ணிட்டோம்னா நம்ம சக்சஸ். எனக்காக பிசினஸ் பண்றது முக்கியம் இல்ல. மக்களுக்கு என்ன பிடிக்கும் அதுக்காக பிசினஸ் பண்ணணும். எனக்கு இதுதான் பிடிக்கும். நான் அதுதான் செய்வேன். நான் இதுதான் செய்வேன். எனக்கு அது பிடிக்காது. எனக்கு இது பொதுத்துறைன்னு வந்துட்டா எனக்கு பிடிக்கிறதெல்லாம் கூடவே கூடாது. மக்களுக்கு என்ன பிடிக்கும்? மக்களுக்கு என்ன செய்யணும்? மக்கள் எதை விரும்புவான்? மக்களுக்கு எத குடுத்தா நன்மை?
இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் சக்சஸ் பண்ண முடியும். யார் வந்து சொல்லுவோம் இல்லையா, மக்களுக்காக பிசினஸ் பண்ணுவாங்களோ, மக்கள் நன்மைக்காக பிசினஸ் பண்ணுவோம், அவன் சக்சஸா இருப்பான். யார் தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய இன்பத்துக்காக, தன்னுடைய லாப நஷ்டத்துக்காக மட்டுமே ஒருத்தன் வந்து தொழில் பண்ணான்னா, அரசியல் பண்ணான்னா, சினிமாவுக்கு வந்தான்னா என்ன ஆவான்? கொஞ்ச நாள் பளபளப்பா இருப்பான். அதுக்கப்புறம் காணாம போயிருவான். ஸோ இதுதான் ஃபேக்ட். மக்கள் ஆதரவு இல்ல, இந்த உலகத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ மக்களாகிய நீங்க தான் எல்லாருக்குமே எல்லா வல்ல இறைவன் அருளால நம்ம இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஸோ உங்களுடைய தயவால, உங்களுடைய சப்போர்ட்டால, உங்களுடைய உழைப்பால, ஸோ நீங்க கொடுத்த பெரும் ஆதரவுகளால, ஸோ உங்கள் அனைவருக்குமே மீண்டும் ஒரு முறை நன்றி கிடந்த வணக்கம். சரிங்களா? ஸோ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், இந்த மாசம் 28ஆம் தேதி எந்த கமிட்மெண்ட் இருந்தாலும் நீங்க நம்ம நிர்வாகத்துல மண்டபத்துல வைப்போம். ஆபீஸ்ல கிடையாது. ஒரு பெரிய மண்டபத்தை எடுத்து அதுல நிறைய இந்த வாட்டி நிறைய டிஃப்ரெண்ட்ஸான விஷயங்கள்லாம் பண்ண போறோம். நிறைய கேம் ஷோஸ். ஆமா. குழந்தைகளுக்கு கேம் ஷோஸ், பெரியவங்களுக்கு வந்து போட்டிகள், பெண்களுக்கு முக்கியமா பெண்களுக்கு. இந்த மாதிரி ஒரு என்டர்டைன் மாதிரி வைக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. சரிங்களா? ஸோ சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு என்டர்டைன் இருக்கும். இந்த என்டர்டைமுக்காக நம்ம எங்க போறோம்? ஒரு மஹாலுக்கு போவோம். ஒரு திடலுக்கு போவோம். அங்க நம்ம செலவு பண்ணி போகணும். இங்க நீங்க வந்தா மட்டும் போதும். சரிங்களா? உங்களுக்காக நாங்க என்ன பண்றோம்? சில ஏற்பாடுகள் செஞ்சு வச்சிருக்கோம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் நம்ம சந்திக்கிறோம். வருஷம் ஃபுல்லா ஃபோன்ல சந்திக்கிறோம். ஸோ வருஷத்துல ஒரு நாள் நேர்ல சந்திக்கிறோம். நம்முடைய சந்தோஷங்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய ஆசாபாசங்கள், நம்முடைய நல்ல விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம நேர்ல சந்திச்சுட்டு, நம்ம ஒருத்தர் ஆதரவா இருந்தோம்னா ஆகும். எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். வருவோமா? சந்திப்போமா? கண்டிப்பா உங்களுக்காக ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உங்களுடைய நண்பனாக, உங்களுடைய சகோதரனாக, உங்க வீட்டு பிள்ளையாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அனைவருமே நம்ம வந்து சந்திக்கணும். கம்மிங் ஜூன் 28 ஜூலை 2024 அண்ட் சண்டே ஈவினிங் வந்து 4:00 மாதிரி ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமிங் மட்டும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்மளுடைய ஆஃபீஸ் தூண்கள், நிர்வாகிகள். சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுங்க, இன்ஃபார்ம் பண்ணுவேன். கண்டிப்பா குடும்பத்தோட வாங்க. கணவன், மனைவி, குழந்தைகளோட வாங்க. ஸோ ஒரு என்டர்டைமா ஒரு நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிட்ட ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம நிர்வாகத்துல கொடுக்கணும்னு சொல்லி இந்த வாட்டி முடிவெடுத்திருக்கோம். அதுக்கு உங்களுடைய வருகை தான் எங்களுடைய உற்சாகம். சரிங்களா? எல்லாரும் வாங்க. அனைவரும் கலந்துக்குங்க. சரிங்களா? உங்களை இப்பயே வருகன்னு வரவேற்கிறோம். உங்களுடைய வருகைக்காக எதிர்பார்த்துக் கொள்கிறோம். வழிமேல் விழிகள் வைத்து காத்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? ஆகையால் வாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இந்த மாசம். இந்த மாசத்துல நிறைய விஷயங்கள் அந்த ஃபங்க்ஷன்ல அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல நிறைய பேருக்கு அவார்ட்ஸ், நிறைய பேருக்கு வந்து டாக்குமெண்ட் ரிலீஸ், நிறைய பேருக்கு பட்டா கொடுக்கறது, நிறைய பேருக்கு வந்து கோல்டு காயின். அன்னைக்கு குழுக்கள் நடக்கும். இந்த குழுக்கள் உங்க முன்னாடி லைவா நடக்கும். அன்னைக்கு இந்த குழுக்கள் இந்த மாசம் நடக்கிற குழுக்கள் அடுத்த மாசம் ஜூலை மாசம் குழுக்கள் அந்த ஸ்டேஜ்ல லைவா உங்களுக்கு நடக்கும். நிறைய பேருக்கு கோல்டு காயின் கொடுக்குறோம். கோல்டு காயின் எதுக்கு கொடுக்குறோம்னா, இந்த 2 மந்த் 1 இயர் ரெகுலரா கட்ட சொன்னா அவங்களுக்கு அந்த இயர் எண்டுல கோல்டு காயின் சொல்லியிருந்தோம். அந்த கோல்டு காயின் நிறைய பேருக்கு இஷ்யூ பண்றோம். அதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அன்னைக்கு கேம் ஷோ இருக்கு, அப்புறம் வந்து போட்டிகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க வாங்க. சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. சொன்னா நேரம் பத்தாது. சரிங்களா? அந்த அளவுக்கு இருக்கு. வாங்க. கண்டிப்பா நம்ம சந்திப்போம். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. நிறைய டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இப்போ 2023 இருந்த டாக்குமெண்டேஷனு 2024 இல்ல. நாங்க இதற்கும் அதை பத்தி நாங்க மக்கள்கிட்ட பேசல. இனி பேச சூழ்நிலைகள் வந்துருச்சு. அந்த கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். சரிங்களா? அதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் 100% நம்மளுக்கு வந்து 100%ல 33% நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. 67% நம்ம வந்து பே பண்ணா போதும். டாக்குமெண்ட் கைட்லைன் வேல்யூல.
இப்போ என்ன ஆச்சுன்னா 100% கட்ட சொல்லி ஒரு ஜியோ பாஸ் ஆயிடுச்சு. அது ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 7 மாசம் ஆயிருச்சு. நான் மக்களுக்கு இவ்வளவு நாளா என்ன பண்ணல, அதை பத்தி பெருசா யோசிக்கல. நம்மளே பண்ணி கொடுத்துருந்தோம். இன்னைக்கு காலகட்டத்துக்கு செலவுகள் அதிகமா வர்றதுனால நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நாங்கள் வெயிட்டிங்ல இருக்கோம். எம்ஆர் கார்டன் இப்போ திருத்தணியில நல்லா வெற்றிகரமாக சூப்பரா போயிட்டு இருக்கு. திருத்தணி கோவிலுக்கு பக்கத்துல, ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல, பெட்ரோல் பங்க் பக்கத்துல, ஸ்கூலுக்கு பக்கத்துல, நாங்க வீடுங்க மத்தியில இருக்கு. இன்னைக்கு வீடுங்க மத்தினா எங்கேயோ வீடு எங்கேயோ லேண்ட்லாம் கிடையாது. வீடுக்கு பக்கத்துல லேண்டு, லேண்டுக்கு பக்கத்துல தான் வீடு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஸோ ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. சரிங்களா? அதுக்கான சைட் விசிட், அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவோம், சந்திக்கணும். சரிங்களா? பண்ணுவோமா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. குழுக்கள் நடக்க போகுது. குழுக்கள்ல நிறைய பேருக்கு வெள்ளி காயின் இந்த மாதிரி விலை போகுது. அடுத்த மாசம் நல்லா பண்றோம். நேரில் இந்த குழுக்கள் நடக்கும். நேரில் சந்திப்போம். ஸோ எல்லா கவலைகளை மறந்துடுங்க. எல்லா வல்ல இறைவன் நம்மளை கவலைகளை மறந்து ஸோ இன்பத்தில் மன நிம்மதியில், குடும்பத்தில் மன அமைதியில், ஸோ வேலைகளில், வீடுகளில், ஸோ எல்லா வல்ல இறைவன் நம்மளுக்கு நல்ல சூழ்நிலை அமைச்சு நல்ல வாழ்க்கையை, பிரகாசமான வாழ்க்கையை, வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு எல்லா வல்ல இறைவன் நம்ம மேல அருள் புரியணும். ஸோ இதுதான் நீங்களும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும். உலகத்துல என்ன பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்மளுக்கு எதிரியும் நல்லா இருக்கணும், துரோகியும் நல்லா இருக்கணும். அப்போதான் நம்ம வளர முடியும். சரிங்களா? அதனால எல்லாருக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆயுதம் என்ன? ப்ரேயர் தான். ஸோ ப்ரேயர் பண்ணுவோம். எல்லாருக்காகவும் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம், வேண்டிப்போம். நம்மளும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். சரிங்களா? செய்வோமா? கண்டிப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 28ஆம் தேதி 7ஆம் மாசம் 2024 ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். அதுவரை உங்களோட விடைபெறுகிறது உங்களுடைய வீட்டு பிள்ளை முகமது ரஃபி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாத குழுக்களுக்கு நமது தாஜ் ரியல் எஸ்டேட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் அனைத்து வாடிக்கையாளர்களையும் வரவேற்கிறோம். தற்போது 1000 ரூபாய் இஎம்ஐயில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள் வாசிக்கப்படும். கவனிக்கவும். 1000 ரூபாய் இஎம்ஐயில் இது 116வது மாத குழுக்கள். ரேகா 14, மஞ்சுளா 117, மனோபாலன் 174, தன்ஷிகா 235, பிரகாஷ் 334, ஜெயா 398, சையத் கரிமுல்லா 400, சிராஜ் பாஷா 438, கார்த்திக் 467, மாபுபலி 589, அப்துல் வாஹித் 601, சர்குணா 658, ஜெயலலிதா 714, விஜயலட்சுமி 749, கல்யாணி 828, ரூபாவனன் 832, பாலகிருஷ்ணன் 846, மேகலா 980, ஸ்வஸ்திகா ராமன் 991, பிரியா 992, ரெஹமான் ஷெரீப் 1125. அடுத்து ஜான்சன் நகர் மனை பிரிவில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள் வாசிக்கப்படும். இது 62வது மாத குழுக்கள். பார்த்தசாரதி 25, சத்யா 26, பாஸ்கர் 27, குமார் 29B, கலாவதி 30, கலாவதி 31, இந்திரகுமார் 33A, கமலாபாய் 33B, இந்திரா 39A, சொக்கினா 39B, சாயிதா 40A, மகேஸ்வரி 41A, தாட்சாயினி 46, அங்கம்மாள் 47B, கலைவாணி 48B, பாலுசாமி 49A, சமீர் அகமது 50A, ஷோயப் அகமது 50B, நாகராஜ் 58A, துளசி 58B, நிஹா ஃபாத்திமா 65A, நிஹா ஃபாத்திமா 65B, சாயிதா சாலிஹா 66A, நிக்கத் சாயிபா 66B, தனபாலன் 71B, நீலாவதி 73A, முகமது அலி 73A, ரஜியா பேகம் 73B, சாஹிரா பானு 73C, ரேஷ்மா நாஸ் 88A, ஃபரீன் பேகம் 88B, ஷாயிதா 91A, முகமது அஷ்ரப் அலி 91B, ரஷிதா பேகம் 91C, சதீஷ் 92A, புஷ்பலதா 92B, செல்வி 93A, காயத்ரி 93B, சஞ்சு 94, முருகவேல் 94, ஆகாஷ் 97, ரமேஷ் 101, தனேஷ்குமார் 102, விஜயா 104, கல்பனா 107A, ஆபிதா 107B,
சந்திரேஷ் 109 பி, நஸ்ரீன் பானு 110, ஹலிமா பி 112 ஏ, சகுந்தலா 112 பி, பாக்கியா 112 பி, செல்வ சுந்தரி 117, தில்ஷாட் 118 பி, பச்சையம்மாள் 125, தனிகைவேல் 126, பாஞ்சாலி 127, சசி 128, ஹரிகிருஷ்ணன் 130, டெபோரா ஜீவமணி 131, இணையத்துல்லா 135, ஷர்மிளா 136, ஜெயாஸ்ரீ 139, கற்பகவல்லி 140, பத்மாவதி 141, தேவராஜ் 142, மோனிஷ் 144 பி, அஞ்சலை 148, லக்ஷ்மி 148 ஏ, லக்ஷ்மி 148 பி, குமாரி 149 ஏ, கோபிநாதன் 149 பி, பூபதி 153 ஏ, நந்தகுமார் 153 பி, கார்த்திக் 157 பி, மோனிகா 160 ஏ, ஜெயப்பிரியா 160 பி, அருள் 161 ஏ, வீரசிவசங்கரி 161 பி, தியாகராஜன் 162 பி, பாலாஜி திவேஷ் 162, ஜெயக்குமார் 163, சுரேஷ் 167 பி, ஹமிதுன் நிஷா 171 ஏ, அப்துல் அசீஸ் 172 ஏ, மணிகண்டன் 172 பி, ரிஸ்வான் கான் 177 ஏ, பவித்ரா 177 பி, அருண் 178, ஆதிலக்ஷ்மி 178, திலகம் 179, சாந்தலக்ஷ்மி 193, ரமேஷ் 180 ஏ, குமார் 181 பி, சுரேஷ் 185 ஏ, வினோத் குமார் 185 பி, இந்துமதி 187 பி, ஜெகதீஸ்வரி 188 ஏ, ஸ்வப்னாஸ்ரீ 188 பி, உமாதேவி 194 ஏ, எலிசபெத் பிளாசியா 194 பி, கே லக்ஷ்மி 195 ஏ, சாந்தி 195 பி, பாஞ்சாலி 197, ஹிப்பானி 197, இஸ்ரத் 202, மைதிலி 206 ஏ, ஜான்சன் 206 பி, ஆண்டாள் 207 பி, ரிஸ்வானா பேகம் 207 பி, உதயகுமார் 208 பி, முபீனா அக்தர் 208, நவீன் குமார் 213, சாரல் ஸ்னேகலதா 222 ஏ, உஷாராணி 214 பி, சாஜிது நிஷா 216 ஏ, என் பாலாஜி 216 பி, ஏசுரத்னம் 222 பி, மோகன சுந்தரி 225 ஏ, ரூஹினாஸ் 230 ஏ, கஸ்தூரி 230 பி, ஜெயசுதா 235 பி, முகமது வசீம் 237, ஆலியா சுல்தானா 238, முகமது வசீம் 238, மணி 239, குரைஷியா 239, அசோக் 248, ரேஷ்மா பர்வீன் 249, ரேஷ்மா பர்வீன் 250, கேப்ரியல் ஜாய்சன் 147, பிரியா 115 ஏ. கார்டன் மனை பிரிவில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள் வாசிக்கப்படும். இது 58வது மாத குழுக்கள். தாட்சாயினி 13, ஹேமமாலினி 16 பி, ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் 17 பி, அன்பு 19 பி, தேவி 20 ஏ, வசந்தா 20 ஏ, ரஹிமுன் நிஷா 20 பி, குருராஜன் 24, செல்வநாதன் 27, சின்ன பொண்ணு 30 பி, சரஸ்வதி 31 ஏ, ராகுல் 40, எஸ்தர் 41 ஏ, ரீட்டா 42 பி, தாரா 42 பி, புனிதா 43 ஏ, அன்பரசி 43 பி, உமா 44, ஷீபா 44 பி, லக்ஷ்மி 50 ஏ, மோகன சுந்தரி 50 பி, சரணி 51 ஏ, பார்வதி 51 பி, சரவணன் 53 பி, சிவானி 54, லக்ஷ்மணன் 57 ஏ, பிரம்மநாயகம் 59, விஜயா 61 ஏ, சுகுணா 63 பி, ரங்கநாதன் 74, ஜபீன் தாஜ் 75, வால்மூர்த்தி 23, பிரமீளா 28, ஜலீல் 62 ஏ, என் லக்ஷ்மி 66. திருத்தணி டவுன் மனை பிரிவில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள். இது 47வது மாத குழுக்கள். ஜீனத் நிஷா 10, கதீர் அகமத் 11, சந்திரலேகா 18, ஸ்வர்ணதேவி 26, சந்திரலேகா 33, பரிமலா 35, யுவராஜ் 36, பாபு 39, தாராபி சான்பாஷா 42, பூரணி 51, மணிகண்டன் 56, கைரு நிஷா 57, ராஜேஷ்குமார் 58,
சாந்தி 59, சுமன் ஜீவா 60, உத்ரேகலா 61, சுரேஷ் பழனி 62, விஜயகுமாரி 67, மங்கம்மாள் 75, கீதா 76, மீனா 77, தீபக் 78, அமிர்தா குமார் 83, ரஞ்சித் 89, அப்ரோஸ் 101, ஆரிஃபா சுல்தானா 104, தேவகி 105, ஜெயலட்சுமி 106, சந்திரன் 107, பிரகாஷ் காத்தமுத்து 108, அமுதா சுரேஷ் 114, குப்பு 115, கதிர்வேல் 119, முத்துவேல் 120, முருகேஷன் 124, சண்முக சுந்தரம் 125, அம்பிகா மகேஷ்குமார் 128, சுப்பிரமணி 130, ரோஜா 131, சுபாஷ் சந்தோஷ் 133, நந்தினி 134, ஹரிதா 135, வீரமணி 148, கஜேந்திரன் 149, ஐயப்பன் 118, சங்கீதா 25. 2000 ரூபாய் இஎம்ஐயில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள். இது 7வது மாத குழுக்கள். யோகேஷ் 104, வெங்கடேசன் 105, ஹரிஷ் 107, கெரோலின் 108, பாபு 110, முகமது அசான் 111, ஃபர்ஹான் கான் 112, பாலாஜி 113, பாலாஜி 114, பாலாஜி 115, விஜயலட்சுமி 116, இந்திராணி 117, ஃபரிதா 122, குமார் 123, அகிலாண்டேஸ்வரி 124, கிருஷ்ணவேணி 125, ஜெர்லின் ஜெசிகா 128, ராமலட்சுமி 130, நவாப்ஜான் 132, தியாகராஜ் 133, அக்ரம் 134. இன்னும் சற்று நேரத்தில் குலுக்கல் நடைபெறும். நன்றி. தற்போது ஜூன் மாத குலுக்கல் நடைபெறுகிறது. 1000 ரூபாய் இஎம்ஐக்கான குலுக்கல். ஆயிரம் ரூபாய் இஎம்ஐயில் முதல் வெற்றியாளர் பாஸ்புக் நம்பர் 749, விஜயலட்சுமி மேம், வாழ்த்துக்கள். ஆயிரம் ரூபாய் இஎம்ஐயில் இரண்டாம் வெற்றியாளர் பாஸ்புக் நம்பர் 589, மாபூப் அலி சார், வாழ்த்துக்கள். மூன்றாவது வெற்றியாளர் பாஸ்புக் நம்பர் 174, மனோபாலன் சார், வாழ்த்துக்கள். அடுத்து ஜான்சன் நகர் மனை பிரிவிற்கான குழுக்கள். ஜான்சன் நகர் மனை பிரிவில் முதல் வெற்றியாளர் மனை எண் 149A, குமாரி மேம், வாழ்த்துக்கள். ஜான்சன் நகர் மனை பிரிவில் இரண்டாவது வெற்றியாளர் மனை எண் 27, பாஸ்கர் சார், வாழ்த்துக்கள். ஜான்சன் நகர் மனை பிரிவில் மூன்றாவது வெற்றியாளர் மனை எண் 101, ரமேஷ் சார், வாழ்த்துக்கள். அடுத்து கார்டன் மனை பிரிவிற்கான குழுக்கள். முதல் பரிசு மனை எண் 17B, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மேம், வாழ்த்துக்கள். கார்டன் மனை பிரிவில் இரண்டாவது வெற்றியாளர் மனை எண் 42B, தாரா மேம், வாழ்த்துக்கள்.
கார்டன் மனை பிரிவில் 3வது வெற்றியாளர் மனை எண் 63 பி. சுகுணா மேம், வாழ்த்துக்கள். திருத்தணி டவுன் மனை பிரிவிற்கான குழுக்கள். டவுன் மனை பிரிவில் முதல் வெற்றியாளர் மனை எண் 59 சாந்தி மேம், வாழ்த்துக்கள். டவுன் மனை பிரிவில் 2வது வெற்றியாளர் மனை எண் 33 சந்திரலேகா மேம், வாழ்த்துக்கள். டவுன் மனை பிரிவில் 3வது வெற்றியாளர் மனை எண் 133 சுபா சந்தோஷ் மேம், வாழ்த்துக்கள். அடுத்து 2000 ரூபாய் இஎம்ஐ கான குழுக்கள். முதல் பரிசு பாஸ்புக் நம்பர் 112 ஃபரான் கான் சார், வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு பாஸ்புக் நம்பர் 124 அகிலாண்டேஸ்வரி மேம், வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு பாஸ்புக் நம்பர் 110 பாபு சார், வாழ்த்துக்கள். தற்போது ஆறுதல் பரிசுக்கான குழுக்கள் நடைபெறுகிறது. முதல் ஆறுதல் பரிசு மனை எண் 238 ஆலியா சுல்தானா மேம், வாழ்த்துக்கள். இரண்டாவது ஆறுதல் பரிசு மனை எண் 11 கதீர் அகமது சார், வாழ்த்துக்கள். மூன்றாவது ஆறுதல் பரிசு பாஸ்புக் நம்பர் 1125 ரெஹ்மான் ஷெரீப் சார், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனை எண் 40 ராகுல் சுகந்தி மேம், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனை எண் 61 உத்தரகலா மேம், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனை எண் 93 ஏ செல்வி மேம், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனை எண் 230 ஏ ரூஹினாஸ் மேம், வாழ்த்துக்கள்.
அடுத்த ஆறுதல் பரிசு மனையன் 59. பிரம்மநாயகம் சார், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனையன் 75. ஜபின் தாஜ் மேம், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு பாஸ்புக் நம்பர் 467. கார்த்திக் சார், வாழ்த்துக்கள். ஜூன் மாத குழுக்களில் வெற்றி பெற்ற நமது அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் ஜூலை மாத குழுக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.